ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மாங்காய் இனிப்பு பச்சடி வைக்க போகிறோம். வாங்க மாங்காயை ஃப்ரெஷ்ஷாக பறித்து வைக்கலாம். ஒரு 2 மாங்காய் பறிப்போம். இந்த மாங்காய் நல்லா திரச்சியாக இருக்குது. இந்த 2 கூட பறிச்சுக்கலாம். இதுவும் நல்லா இருக்குது. இன்னும் 1 பறிச்சுக்குவோமா? மொத்தமாக வச்சுக்கலாம். சூப்பர். இந்த 3 மாங்காயையும் நல்லா கழுவிக்கிடுவோம். கழுவிட்டு துண்டுகள் போட்டு அதை மசால் பொடி கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறணும். இப்போ இந்த 3 மாங்காய்களையும் கழுவிட்டு வந்துட்டேன். நாம் இப்போ நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாங்காயோட காம்பை நறுக்கிட்டு அதில் வர பாலை நல்லா தொடச்சிடணும், இல்லைன்னா அது நாக்கரிக்கும். அதனால் பாலை ஒரு துணியில் நல்ல துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். மாங்காயை தோல் சீவி போட்டோம்னா நல்லா அல்வா மாதிரி டேஸ்ட்டாக வரும். இப்போ நமக்கு நேரம் ஆயிடுச்சு ஏற்கனவே, அதனால் நான் தோலோடு போட்டிருக்கேன். தோலோடு போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொட்டையை நல்லா ஒட்டை நறுக்கியாச்சு, சதையெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இனி இதை ஒரு 1/2 ஸ்பூன் மசால் பொடி போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மசால் பொடி போட்டிருக்கேன், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம இதை குக்கரில் ஏற்றி 3 விசில். நம்ம 3 மாங்காயை போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 150 கிராம் வெல்லத்தை தட்டி வச்சுருக்கோம் இங்கே. இப்போ அதோட சேர்த்துற வேண்டியது தான். இப்போ வெந்துருச்சு. நம்ம அதை ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுறலாம். இப்போ இந்த வெந்த மாங்காயில் நம்ம வெல்லத்தை போடுவோம். தட்டி வச்சுருக்க வெல்லத்தை போட்டுட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு லேசாக கிண்டணும். அப்படியே லேசாக நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு லேசாக கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த வெல்லம்லாம் கரையிற வரையிலும். அவ்வளோதான், சூப்பராக சுவையான நம்மளோட மாங்காய் இனிப்பு காரப்பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சுவையான இனிப்பு காரம் புளிப்பு உப்பு எல்லாம் நிறைஞ்ச மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் இனிப்பு கார பச்சடியை நாம் ஐஸ் க்யூப் ட்ரே பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் போட்டுட்டு அதில் ஒரு ஐஸ்கிரீம் குச்சியவோ இல்லைனாக்கும் லாலிபாப் குச்சியவோ சொருகி வச்சிடணும். இப்படி வரிசையாக எத்தனை ட்ரே இருக்கோ அத்தனைலையும் போட்டு சொருகி வச்சுக்கிட்டோம்னாக்கும் ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நம்ம குழந்தைங்க கேட்கும்போது எடுத்து அப்பப்போ கொடுத்துக்கலாம். வீட்டிலேயே செஞ்ச மேங்கோ கேண்டி சூப்பரான டேஸ்ட்டில் பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.